ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுக்க அப்படியே ராசிநாதன் வலுத்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக உங்களுடைய 2, 5ஆம் அதிபதி, அதாவது தனாதிபதியும் பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் உங்களை வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள், வாழ்க்கை துணையால மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிடலாங்க. இந்த வாரம் முழுக்க அப்படியே சந்தோஷமா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. தசாபுத்தி அமைப்புகள் டல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல பெரிய நல்ல அமைப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட, இந்த இடத்துல உங்களுடைய 6, 8ஆம் பாவகங்கள் வலுத்து சுப கடன் வரப்போகுது. அந்த கடனால சந்தோஷம் வரப்போகுதுங்க. பெரிய அளவுக்கான கெடுபலன் அமைப்புகள்லாம் இல்லை. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கூட வக்கர அமைப்புகள்ல பரிபூர்ண நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. அப்ப என்ன இருக்க போகுது உங்களுக்கு? இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், தடை, தாமதம் மாதிரியான அமைப்புகள்ல இருந்து எல்லாத்துல இருந்துமே ரிஷபராசிக்காரங்க வெளியில வர போறீங்க. கூடுதலா ராசியும் ராசிநாதனும் ராசியை சுபராக இருந்து தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க எதனை நினைச்சீங்களோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள். மோஸ்ட்லி சுக்கிரன் வந்தா என்னங்க, வீடு வாங்கினேன், வாகனம் வாங்கினேன், பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் அறிமுகப்படுத்தின அமைப்புகள் வந்தது, புதிய காதல் வந்தது, திருமணத்துக்கான அறிமுகம் வந்தது. இந்த மாதிரியான 7ஆம் பாவக நல்லது இருக்கக்கூடிய அமைப்பு. வெகு நாள் பார்க்காத நண்பரை இப்ப பார்க்கக்கூடிய அமைப்பு. தாய் மாமன் வழியில் நடக்கக்கூடிய சுப செலவுகள் மாதிரியான அமைப்பு. இப்பவே தாய் மாமன் வீட்டுல இருந்து ஒரு அச்சாரம் போடுறாங்க, எனக்கும் பொண்ணுக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி பண்றாங்கன்ற அமைப்புகள்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்பயே பேச்சுவார்த்தையா நடக்கக்கூடிய அமைப்புகளுக்கு குறிப்பிட்ட சிலருக்கெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அப்போ 7ஆம் பாவகத்தினுடைய நல்ல தன்மை, வருமானம், வேலை மாதிரியான அமைப்பு, சிலருக்கு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அளவுக்கு அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாங்க. எந்த வகையிலுமே இந்த வாரத்தில் பெரிய கெடுபலன் அமைப்புகள் இல்லை. சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட ஒரு அளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்காரு. 3ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய தன்மையில் இருக்காரு. அப்போ எதெல்லாம் ஒரு மாதிரியான முயற்சிகள்லாம் ஒரு மாதிரி தடையா இருந்ததோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பேரு அந்தஸ்து உயர்ற மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 4ஆம் பாவக வழியில் ராகு இருந்தால் தான் 4ஆம் பாவத்தை எடுப்பாரு. 4ஆம் பாவகத்துல கேது இருந்து 4ஆம் பாவகாதிபதி அதற்கு இன்னொரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு, வாகனம், அரசு சார்ந்த தன்மைகள்ல நன்மைகள்னு சொல்லிட்டு எதனை தொட்டாலும் பெருகி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இருக்க போகுது. எல்லா வகையிலும் சந்தோஷம் இருக்குங்க, நல்ல செலவு இருக்குங்க, செலவு நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. படிப்பெல்லாம் இந்த மாதத்துலேருந்து நல்ல தன்மையில் இருக்க ஆரம்பிக்கும். இங்கே போனவங்க வெளிநாடு போகிறாங்க, வெளி மாநிலம் போகிறாங்க, அதுக்காக படிக்கிறாங்க, செலவு பண்ணுறன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கும். குழந்தைகள் வழியிலையும் செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுனால பெருமைப்படுவீங்க, என் மக இதை படித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க, என் மக திருமணம் பண்ணி போகிறாங்கன்ற மாதிரியான இனிய நல்ல அமைப்புகள், நல்ல காலகட்டங்கள் தொடங்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த டிசம்பர் 2வது வாரம் சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக அமைந்தே தீரும்.